Hey girls, welcome back to our channel Glamgirltamil. நம்ம சேனலில் ஒரு 5 வீடியோஸ் வந்து பிரைட்டுபியாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சீரீஸ் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர் தனியாகவும் மேக்கப் தனியாகவும் நம்ம வந்து பிரைட்டுபியாக இருக்கீங்க. பிஃபோரில் என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும், ப்ரெப் பண்ணி வச்சுக்கணும், ஸ்கின் ப்ரெப்னா என்ன, பேசிக்கான ஒரு நிறைய எசென்ஷியல்ஸ்க்கு தனி வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் எபிசோட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டுபிக்கான ஒரு ஸ்கின் கேர் நீங்கள் என்னெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங், ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், டிஎம்எல் பிளாக்ஸ் இது மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா மட்டுமே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பிரைட்டுபியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். பிரைட்டுபியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதை பண்ணலாமா, அதை வாங்கலாமா, இது தேவைப்படுமா, அது தேவைப்படுமா, மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறதுலேருந்து நம்ம கார்லாண்ட் புக் பண்ணுறதுலேருந்தும் அப்புறம் ஜுவல்ஸ் வாங்குறதுலேயும் ப்ளவுஸு அது இதுன்னு எக்கச்சக்கமான வேலை வந்து இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் பிரைட்டுபியாக இருக்கீங்க, என்னென்ன வாங்கணும், என்னென்ன தேவைகள் வந்து இருக்குது, லிமிட்டாகவே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பேசிக் பிகினர் மாதிரி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிரைட்டுபியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு பேக் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் பொருளாக இருக்கட்டும், மேக்கப் பொருளாக இருக்கட்டும், உங்களோட கிட் வேனிட்டி மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ தட் எல்லாமே நீங்கள் வாங்கி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே போகிறதுனால இதை மாதிரி பேக் வந்து நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பேக் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோட் வந்து ஸ்கின் கேர்னால ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், க்ரூமிங் மாதிரி நான் போடல, பட் என்னெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், சிடிஎம் பண்ணுறதுக்கு தேவையானது எவ்வளோ க்ரூமிங்காக வந்து வச்சுக்கணும், ரொம்ப பேசிக் எசென்ஷியல்ஸ் தான் நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பிரைட்டுபியாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப அஃபோர்டபுள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பிகினர்ஸ் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி ரொம்ப வயசான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் நீங்கள் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கூட நான் உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன். பிஃபோர் தட் ஸ்கின்னு வச்சுட்டாலே நம்ம வந்து ஸ்கின் டைப் ரொம்ப முக்கியம். என்னோடய ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷனல். ஸோ நான் எல்லா ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன். நீங்கள் பிரைட்டுபியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும். அந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் வந்து உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். நிறைய வந்து பண்ணுவீங்க. யூஸ்வலாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி அது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெட்டிங் டே அப்போவும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்னா என்ன, உங்களுக்கு சம்திங்ஸ் சைட் எஃபெக்ட்ஸாக வந்தால் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்கின் கேர் பொறுத்த வரையும் எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றனா நான் சொல்கிறதுல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அகைன் இதில் ஃபுல்லாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபோர்டபுள் எல்லாம் டிஐஒய் ஹோம் ரெமடிஸ் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன வந்து ரொம்ப நாளாக எனக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் எந்த ஒரு மேக்கப்பும் போடனால மார்னிங் எப்பயுமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபேஸ் பேக், இதில் வந்து உப்டன் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எக்கச்சக்கமான பவுடர்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 8 to 10 பவுடர்ஸ் வந்து நான் என்னோடய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். இது அகைன் எல்லா ஸ்கின் டைப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். கடலை மாவு, முல்தான் மெட்டி, சாண்டல் பவுடர், நீம் பவுடர் அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நான் பண்ணுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்களே பவுடர்ஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து பவுடர் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது டிஐஒய் ஃபேஸ் பவுடர் தான். ஸோ எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். நோ சைட் எஃபெக்ட்ஸ், நத்திங். ஸோ ஃபேஸ் வாஷ்ன்றது சிடிஎம் ரெகுலர் எல்லோரும் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் வாஷ்ன்றது இது ஒன்று மட்டுமே நான் சஜெக்ட் பண்ணுவேன். அண்ட் இது ரொம்ப சேஃப் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அஃபோர்டபுள் அண்ட் நேச்சுரல். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ டோனிங் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஏஜ் ஸ்கின்னாக இருந்ததுன்னா அது மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கின் டைப் பண்ணால் நீங்கள் இருந்துக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்பில் யூஸ் பண்ணுறது ரோஸ் வாட்டர். நான் இங்கே ஜஸ்ட் ஹர்ப்ஸோட டிஸ்டல்ட் ரோஸ் வாட்டர் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணல, நான் ஆப்ஷன்ஸ் தான் காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும் எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்ப்ரே இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து இதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வெளியே போகும்போது கூட நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது கூட ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இதுவும் வந்து சூப்பரான ஒரு ரோஸ் வாட்டர். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு நீங்கள் ஆயிலி ஸ்கின் பீப்புள்னா க்ரீன் டீ பேஸ்டு, ஜெல் பேஸ்டான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணது வரை இந்த க்ரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லா இருக்குது. பம்ப் டைப் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது. என்னமோ எவ்வளோ ப்ரைஸு, 470 rupees இருக்குது. இது வந்து மிந்த்ராவில் எல்லாம் பர்பிள் ஆஃபரை தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் பீப்பிள் இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் அப்படி இருக்கீங்கன்னா நிவ்யாவோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் பீப்பிள் வந்து பான்ஸர் லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டுமே இல்லை, நான் நடுவில் இருக்கேன், சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் என்ன மாதிரினா
நீங்கள் வந்து ஆலிவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ஸ் குட்னஸோட ஒரு ஆலிவேரா ஜெல்லு. ஸோ ஆலிவேரா ஜெல் ரியல் ஃபேக் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் ஸ்கின் டைப் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். இந்த 2 வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரைட்டுபியாக இருக்கிறவங்களுக்கு. அண்ட் ப்ராடக்ட்ஸோட நாலேஜ் பற்றி உங்களுக்கு அதில் தெரிஞ்சுப்பாங்க. பிரைட்டுபியாக இருக்கீங்கன்னா CTM 3மே வந்து பார்த்தாச்சு. இது 3மே உங்களோட ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம மாதிரி பவுடராக இருக்கட்டும், ரோஸ் வாட்டர் இருக்கட்டும், இந்த ஜெல், இந்த மாய்ஸ்சரைசர் எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். 3வது, இந்த மேரேஜ்னு வந்துட்டாலே நம்ம வந்து காலையில் போகிறது, வெளியே போடுற டைம் இருக்காது. எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ டக்குன்னு குயிக்காக போயிடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்டில் வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன். சன்ஸ்க்ரீன் லோஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனை சஜெக்ட் பண்ணுறேன். அது என்ன சன்ஸ்க்ரீன் லோஷன்னா மாமாஅர்த்தோட ஹைட்ரா ஜெல் சன்ஸ்க்ரீன் லோஷன். இது ஒன்றே நீங்கள் வாங்கி எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் நீங்கள் இந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு நம்ம நல்ல பிராண்டடாக பேரபின் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ, அப்புறம் வந்து கெமிக்கல் ஃப்ரீ, ஃப்ராக்னஸ் ஃப்ரீலாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த மாய்ஸ்சரைசரும் இந்த ஹைட்ரா சன்ஸ்க்ரீன் ஜெல்லும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டோனிங், மாய்ஸ்சரைசிங், அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன், இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம எவ்ரிடே வந்து பண்ணுறது. வீக்லி 1 டைம் இல்லை 2 டைம் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அது பேர் தான் எக்ஸ்பாலேஷன் வந்து சொல்லுவாங்க. வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இதையும் நான் உங்களுக்கு டே வந்து சஜெக்ட் பண்ணுறது. நல்ல ஃபைனான சுகர் பவுடர் கூட நான் தேன் வந்து கலந்துருக்கேன். இவ்வளோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் இவ்வளோ காலி ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரப் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி 2 டைம்ஸ் வந்து எக்ஸ்பாலேஷன் பண்ணலாம். ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்கள் லிப்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இது நேச்சுரல் தான். தேன் உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஹேர்லாம் எதுவும் ஒயிட் ஆகாது. நான் ரொம்ப நாளாக இதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண டைம் இல்லை, எனக்கு ப்ராடக்டாக வேணும்னா நான் இந்த க்ரீன் டீயோட பியூரிஃபைங் ஸ்க்ரப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. ஸோ வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இதை மாதிரி நீங்கள் பேம்பரிங்லாம் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் கொஞ்சம் நேச்சுரலாக க்ளோயிங்காக இருக்கும், பேம்பரிங்காக இருக்கும், க்ளீனாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு தேவையில்லாத டஸ்ட் எல்லாம் ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்மளுக்கு வந்து போர்ஸ் வர்றது, பிம்பிள்ஸ் வர ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் நான் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், அண்ட் ப்ராடக்டாகவும் சொல்லியிருக்கேன். ஓகே, கமிங் டு லிப் ஸ்க்ரப். ஹனி அண்ட் சுகர் வந்து ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வேண்டாம் எனக்கு ப்ராடக்ட் தான் வேணும்னா குட் வைப்ஸோட லெமன் லிப் ஸ்க்ரப். இது கொஞ்சம் லைட்டாக எரிகிற மாதிரி இருக்கும். பட் சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்கள் வேறு வேரியன்ட் வந்து ட்ரை பண்ணலாம். இதிலே நிறைய வேரியன்ட் இருக்குது, இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்குது வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். கூட அந்த பிக்மெண்ட் டார்க்காக நம்மளுக்கு அப்படி டாட்டாக இருக்கும். அதையும் நீங்கள் ரெகுலர் பேஸாக நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேஸாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோவிங்காக பேம்பரிங்காக வந்து இருக்கும். 1 டே பண்ணால் எதுவும் ரிசல்ட் கிடைக்காது. ஃபேஸ் பேக்ன்றது நிறைய பேர் பண்ணுவீங்க. நீங்கள் போடுறதுனா தாராளமாக பார்லரில் போய் பண்ணிக்கலாம். பட் நான் பார்லரை விட ஹோம் ரெமடிஸ் தான் நான் நிறையவே பண்ணுவேன். அதனால் பெஸ்ட்டான ஹோம் ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு அண்ட் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் தயிர், இது 3 மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடி பேக்லாம் போட்டாலும் உங்களுக்கு நல்ல க்ளோயிங் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் அகெயின் அதுவும் வந்து அஃபோர்டபுள். ஸோ ஃபேஸ் பேக்ன்றது உங்களோட ஆப்ஷனல். நான் வந்து நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு பாடி. ஸோ பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடி லோஷன்லாம் போட்டுக்கேன். ஏன்னா நம்ம பாடி லோஷன்லாம் போடலாம் ஸ்கின் வந்து அப்படியே ரொம்ப வறண்டி போன மாதிரி கிராக்காக அப்படி ஒயிட் பேட்சாக இருக்கும். அதனால் பாடி லோஷனுக்கும் நான் உங்களுக்கு அஃபோர்டபுளாக ஒன்று வச்சுருக்கேன். பயோட்டிக்கோட அட்வான்ஸ் ஆயுர்வேதா பயோ விண்டேஜ் ஷெரி பாடி நரிஷர் அப்படின்னு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸு. இந்த ட்ரெல் ஆப்பில் நான் 68 ருபீஸ் தான் வாங்கினேன். ஆஃபர் அப்போ வாங்கிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஃப்ராக்னஸ் அதிகமாக இருக்குது, மற்றபடி இது ரொம்பவே நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ராண்டில் ஒரு பாடி லோஷன். ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் பாடியில் வரக்கூடிய ஓடரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ராக்னஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஹைலி ஃப்ராக்னஸ் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்றப்ப இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நிவ்யாவோட அண்ட்ராம் ரோலான்லாம் வச்சுருக்கீங்க, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பர்ஃப்யூம் மாதிரி எதனா ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எதுவுமே வந்து ஸ்பான்சர் இல்லை. நான் இந்த பிரைட்டுபியாக இருக்கவங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும். நான் பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்ச திங்ஸ் தான். பாடி லிவிங் பாடி மிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்ச்சிட் யூ நாட். இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப காமாக தான் இருக்கும், ரொம்ப ஓவராக அடிக்கிற மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்காது. இது எதுக்காக நான் சஜெக்ட் பண்ணுறேன்னா நாஸ்ட்ரீஸ் ஃப்ரீ, க்ரூவல்ட்டி ஃப்ரீ, ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ அப்படிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஆஷான கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப மைல்ட் ஃப்ராக்னஸாக நீங்கள் தேவைப்படுறீங்க. தலைலாம் வலிக்கும், எனக்கு ஃப்ராக்னஸ்லாம் பிடிக்காது, ரொம்ப மைல்ட் ஆகிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபேஸ் பார்த்தாச்சு, பாடி பார்த்தாச்சு. லிப்க்கு மட்டும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லிப்க்கு கண்டிப்பாக லிப் பாம் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சாப்பி லிப்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் கிராக் ஆகி ப்ளீட் ஆகும். அதனால் நீங்கள் எதை மாதிரி ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை மாதிரி ஹைஜீனாக இருக்கக்கூடிய லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி வேண்டாத, ஹைஜீன் ஃப்ரீயாக இருக்கும். இதை மாதிரி எனி லிப் பாம், பட் பிராண்டடான லிப் பாம் வந்து இதை மாதிரி நம்மளுக்கு செக்யூர்டாக இருக்கும்ல, இப்படி அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லிப் பாம் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல பிராண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது லிப்ஸோட லிப் மாய்ஸ்சரைசரான ஒரு லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேரபின் ஃப்ரீ, ஸோ அகெயின் சேஃப் ஃபார் ஸ்கின். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்குறதா வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப அஃபோர்டபுளாக நிறைய வெட் வைப்ஸ் வந்து இருக்குது. அதில் எதுனா ஒரு வெட் வைப்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 2 வெட் வைப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களோட பட்ஜெட் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஹிமாலயோட பியூரிஃபையிங் நீம் ஃபேஷியல் வைப்ஸ் வந்து 100 ருபீஸு. இது நீங்கள் வாங்க வாங்கிக்கலாம். இதை விட இது நல்லாவே இருக்குது. இந்த டுலிப்ஸோட ரெஃப்ரெஷிங் வெட் வைப்ஸு இதில் வந்து 60 ருபீஸ் தான் இது. ஸோ 100 அண்ட் 60 ருபீஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பிஸி ஷெடியூலில் நீங்கள் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணும்போது வெட் வைப்ஸ் ஒன்று எடுத்திருந்தாலே உங்கள் என்டையர் ஃபேஸை வச்சு நீங்கள் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வெளியே என்ன போயிட்டு வரீங்க, சம்மர் இல்லை ஸ்வெட் ஆகுனா கூட இந்த வெட் வைப்ஸ் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணினாலே போதும், எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸை கிளியராக வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு வந்து 2 வெட் வைப்ஸ் வந்து சஜெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 100 ருபீஸ் அண்ட் 60 ருபீஸ் எது வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பிரைட்டுபியாக இருக்கீங்கன்னா நம்ம மேக்கப் ஸ்கின் கேர் கிட்டில் முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து ஒரு எமர்ஜென்சி கிட் தான். எமர்ஜென்சி கிட்டில் என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம நாப்கின்ஸ் அண்ட் டிஸ்போசபிள் பேக்ஸ் இதெல்லாம் தான் வந்து இருக்க போகுது. அண்ட் ப்ளஸ் நீங்கள் அந்த பெயின் ரிலீஃப்க்கு நீங்கள் பீரியட் சைக்கிளில் போய் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக க்ளோயிங்காக இருக்குன்னா யூ கேன் டேக், இல்லைன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஃபாலோ enough of ஃப்ரூட் ஜூஸஸ். நிறைய ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க, கீரைகள் காய்கறிகள் நிறைய தண்ணி குடிங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது தான். இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இருக்குது, நம்மளுக்கு இங்கே டிஸ்கலரேஷன் இருக்குது, டேன் இருக்குது, பிளாக் ஸ்பாட் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அதுக்கு தனியான ப்ராப்ளமேட்டிக் வந்து தனியாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்போது நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரொம்ப சேகாக இருக்குது, அண்டர் பஃபினஸ் இருக்குது, ரொம்ப விரிங்கிள்ஸாக இருக்குன்னா இதை மாதிரி ஜேடி ரோலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அமேசான்லேயும் கிடைக்குது, நிறைய ஷாப்ஸ்லேயும் வந்து கிடைக்குது. நிறைய என்னோடய ப்ளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம், இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜேடி ரோலர் வச்சு நான் ஃபேஷியல் மூமெண்ட்ஸ் வந்து கொடுப்பேன். இதை நான் அண்டர் ஐஸ் கிட்ட கொடுக்கும்போது இந்த பஃபினஸ் உங்களுக்கு டே பை டே தான் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் அகெயின் ரிங்கிள்ஸ்லாம் இருந்தால் கூட இது உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணும் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது. ஸோ இது வந்து சாகிங் அண்ட் ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கின், பஃபினஸ் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து டார்க் ஸ்பாட் கரும்புள்ளிகளாக வந்து போனதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கடலை மாவு கூட வேப்பிலை பவுடர் இதெல்லாம் டெய்லியும் வந்து இல்லைன்னா 2 days ஒன்ஸ் அது மாதிரி அரைச்சி நம்ம இந்த பிளாக் ஸ்பாட் மேலே ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டே வாங்க. ரெகுலராக பேஸ்னால் அது போகும். இல்லை எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னா நீங்கள் சாண்டல்வுட் பவுடர் இல்லை முல்தானி மெட்டி அப்புறம் வந்து வேப்பிலை இதெல்லாம் அரைச்சி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பிம்பிள்ஸ்க்காக நீங்கள் வந்து சார்ட் பண்ணணும். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு நிறைய வந்து இருக்கும் ஒரு பேஸ் ஸ்கின்க்கு. எனக்கும் வந்து இருக்குது. ஸோ ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட்ஸ்க்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பீல் ஆஃப் ஷீட் மாதிரி வந்து இருக்குது. நான் அப்படி யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, குட் வைப்ஸ் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இதை வந்து இந்த நோஸ்க்கு இங்கே இந்த சின்னில் இருக்க இந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. இந்த அலர்ஜினில் நம்மளுக்கு ஒரு 10 minutes கழிச்சு எடுத்தால் குட்டி குட்டியாக டைனியாக இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் க்ளோயிங்காக வந்து கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இதை மாதிரி சாஃப்ரான் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து நைட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இது வந்து ஜுக்ரான் சிட்டார் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கின ஒரு சாஃப்ரான் மாய்ஸ்சரைசர் மாதிரி. இது மோஸ்ட்டாக நான் நைட் சிடிஎம் அப்போது நான் வந்து நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்போ யூஸ் பண்ணுவேன். நல்லா காமாக வந்து இருக்கும். இல்லை நீங்கள் இந்த சிரம் மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த சாமஸோட டீப் ரேடியன்ஸ் வைட்டமின் சி ஹைட்ராலிக் அண்ட் சாசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீரம் தான் வாங்கி யூஸ் பண்ண இல்லை நீங்கள் ஃப்ரூட்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம், ஆரஞ்சாக. ஸோ இதுதான் சில ஸ்கின் டைப்க்கான கன்சர்ன்ஸ். ஸோ இதுதான் இந்த மினிமலான ஒரு எசென்ஷியல்ஸே உங்ககிட்ட இருந்தால் போதும். நீங்கள் பிரைட்டுபியாக பிகினர்ஸ்க்கு இது போதும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மேக்கப்ஸ் என்னெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆண்டஸ் பபாய் ஃப்ரம் Glamgirltamil. Keep smiling, spread positivity.